அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அன்று முழுவதும் கண் விழித்திருந்து சிவபெருமானை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த இரவு நடத்தக்கூடிய 4 கால பூஜையில முதல் கால பூஜையானது இரவு 7:30 மணிக்கு தொடங்குது. பிரம்மதேவர் சிவபெருமானை வழிபட்ட இந்த முதல் காலத்தில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சித்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து சிவபெருமானை வழிபடலாம். 2வது கால பூஜையானது 10:30 மணிக்கு துவங்குது. விஷ்ணு பகவான் சிவனை நோக்கி வழிபட்ட இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து பாயாசம் நெய்வேத்தியமாக செய்து சிவபெருமானை வழிபடலாம். மிகவும் முக்கியமான கால பூஜையான 3வது கால பூஜையானது 12 மணிக்கு துவங்குது. இந்த 3வது கால பூஜையில் பார்வதி தேவி சிவனை நோக்கி வழிபட்டு சிவபெருமான் லிங்கோத்பவராக எழுந்தருளி அருள் புரிந்த காலம் இந்த 3வது கால பூஜை. இந்த காலத்தில் தேனினால் அபிஷேகம் செய்து எள் அன்னம் நெய்வேத்தியம் படைத்து வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3வது கால பூஜையில் ஒரே ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு படைக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. 4வது கால பூஜையானது அதிகாலை 4:30 மணிக்கு துவங்குது. 33 தேவர்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள், நவகிரக நாயகர்கள், தேவர்கள், தேவகணங்கள், சித்தர்கள், முனிவர்கள், குருமார்கள் அனைவரும் சிவனை நோக்கி வழிபடக்கூடிய காலம் இந்த 4வது கால பூஜை. இந்த பூஜையில் சிவனுக்கு தேனை கொண்டு அபிஷேகம் செய்து சுத்த அன்னத்தில் நெய் இட்டு நெய்வேத்தியம் படைத்து சிவபெருமானை வழிபடும் போது நவ கிரகங்களால் ஏற்படிய தோஷங்களும் நீக்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னா, திருநீர் தானமாக கொடுக்கலாம், ருத்ராட்சம் தானமாக கொடுக்கலாம், அன்னதானமும் கொடுக்கலாம். ஆனால் நிறைய பேர் இங்கே விரதம் இருப்பாங்க, அன்னம் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. அதனால் 27ஆம் தேதி அதிகாலையில் 4வது கால பூஜை முடிஞ்ச உடனே அப்புறம் நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பானதாக கருதப்படுது. நிறைய பேர் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணணும், நெய்வேத்தியம் படைக்கணும், அலங்காரம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து இந்த பூஜைகள்லாம் செய்து பலனடையட்டும். 26/2/2024 புதன்கிழமை வரக்கூடிய இந்த அற்புதமான மகா சிவராத்திரியை யாரும் தவற விட்டுடாதீங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன்.